அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையம் உள்ள நம்மவர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடிபுகும் அரசே, அன்பெனும் குடிபுகும் அரசே, அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவில் அமர்ந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே, அன்புருவாம் பரசிவமே, அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே. வல்லபெருமான் அன்பால் மட்டும்தான் இறைநிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையை, ஒரு மலையை கூட கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். இப்போ மலை போன்ற எப்பேற்பட்ட துயரங்கள் வந்த போதும் அன்பால் சாதிக்கலாம், பொறுமையால் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடிபுகும் அரசே. இப்போ எல்லாத்துக்கும் அன்பு அன்பு தான் சொல்கிறார். அன்பெனும் அணுவில் அமர்ந்த பேரொழியே, அன்பு வந்த பிறகுதான் அந்த அணுவாகிய பேரொழி நமக்கு கிடைக்கும். அந்த பேரொழி சிற்சபையில் இருக்குது. இதுக்கு அன்பு தேவை, அன்பு வந்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படின்றார். அன்பெனும் அணுவில் அமர்ந்த பேரொழியே, அன்பு உருவாம் பரசிவமே. சிவன் எப்படி இருக்காரு? அன்பு உருவமாகத்தான் சிவன் இருக்கிறார் அப்படின்னு. இப்போ மெய் ஞானத்தை அடைய முடியாமல் தடுப்பது எது அப்படின்னு சொன்னால், மெய் ஞானத்தை நம்ம அடைய முடியாத தடுப்பது மனம்தான். அந்த மனதுக்கு அன்பு வேண்டும். அந்த மனதில் என்ன வேணும்? அன்பனும் நீரை பாய்ச்சணும். அன்பனும் நீரை பாய்ச்சினா தான் நாணம் என்ற விதை முளைக்கும். அப்போ நம்மளை மெய்ஞானம் அடைய விடாமல் தடுப்பது நம் மனம்தான். மனம் என்ற மாயத்திரை விலக வேண்டும். அதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று ஆன்ம விசாரம். ஆன்ம விசாரம், ஆன்ம சமர்ப்பணம், 2 வழி இருக்கு. ஒன்று ஆன்ம விசாரம், 2வது ஆன்ம சமர்ப்பணம். ஆன்ம விசாரம் என்பது ஞான மார்க்கம். ஆன்ம விசாரம் என்பது ஞான மார்க்கம். ஆன்ம சமர்ப்பணம் என்பது பக்தி மார்க்கம். ஆன்ம சமர்ப்பணம் பக்தி மார்க்கம். ஆன்ம விசாரம் என்பது தனக்குள்ளே இறைவனை தேடுவது. ஆன்ம விசாரம் தனக்குள்ளே இறைவனை தேடுவது. ஆன்ம சமர்ப்பணம் என்பது உடலை இறைவனிடம் ஒப்படைப்பது. தேக சுதந்திரம், போக சுதந்திரம், சீவ சுதந்திரம், எல்லா சுதந்திரத்தையும் அவரிடம் ஒப்படைச்சிடுறது. இது 2வது வழி. இது சில ஆண்டுகள் கழித்து இது என்ன பண்ணும்? சத்து விசாரமாக மாறிவிடும். இது மாறும் 2 வருஷம் கழிச்சு. சில ஆண்டுகள் கூட ஆகலாம், சிலருக்கு உடனே கூட மாறலாம். அப்போ உங்களுக்கு எதை தேவை அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். ஆன்ம விசாரம் என்பது தான் உள்ளே தேடுவது. நம்ம உடலுக்குள்ளேயே ஆண்டவனை தேடுவது. உள்ளிருக்கும் நமச்சிவாயத்தை யார் மறைவேனார். அப்படி உள்ளிருக்கிற நமச்சிவாயத்தை தேடணும்னு சொன்னால் ஆன்ம விசாரம்.
ஆன்ம விசாரம் செய்து ஞானம் பெற்றவர்கள் புத்தர். ஆன்ம விசாரம், ஆன்மையாக தேடிக்கிட்டே இருந்தார், உள்ள இருக்கும் சிவத்தை தேடிக்கிட்டே இருந்தார். ஆன்ம விசாரம் செய்து ஆன்ம லாபத்தை அடைந்தவர் புத்தர். ரமணர் என்ன பண்ணார்? இவ்வளோ சிரமப்பட்டார் ரமணர். இந்த விசாரம் பண்ணி 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 எல்லா உயிரிடத்துலையும் அன்பாக இருந்தார். அவர் இருக்கிற ஆசிரமத்தில் பசுமாடுகள்லாம் நிறையா வரும். அதை தொட்டு அதை தழுவுவார், அதை கொஞ்சுவார், அதுக்கு ஆகாரம் கொடுப்பார். இப்போ எந்த அளவுக்கு அன்பு நிகழ்ந்து போச்சு பாருங்க. அன்பே நிகழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இப்போ அன்பெனும் அணுவில் அமைந்த பேர்வழியே. இப்போ உண்மையான தர்மம், இந்த உலகத்தில் உண்மையான தர்மம், உண்மையான இரக்கம், உண்மையான விசாரணை இல்லை. இப்போ ஏன்னு கேட்டால் உண்மை தர்மம், உண்மை அன்பு இருக்கணும். உண்மையான தர்மம் இருக்கணும், உண்மையான அன்பு இருக்கணும். அது இல்லை. இப்போ வந்ததுக்கு இல்லை, அதெல்லாம் மாறிடுச்சு. இருக்கு, எங்கோ ஒரு சிலர் இருக்காங்க. அப்போ 2 பேர் தான் ஞானம் பெற்றார்கள். ஆன்ம விசாரம் செய்து ஞானம் பெற்றவர்கள். அவரும் ஆன்ம சமர்ப்பணம் செய்து ஞானம் பெற்றவர்கள். மாணிக்கவாசர், அருணகிரிநாதர். அவங்க 2 பேரும் இறைவனிடத்தில் தன்னுடைய உடலை, உடல் அனைத்தையும், எல்லா சுதந்திரத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டார். அவங்க 2 பேர், அருணகிரிநாதரும் மாணிக்கவாசரும். அப்போ அவங்க 2 பேரும் கொடுத்துட்டு திரும்ப பெற்றாங்க. எல்லா சுதந்திரமும் அவர் கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லைன்னு. அதன் பிறகு உனக்கு இதான் வழி, துறை இது, வழி இது, துணிவுது, நீ செய்யும் முறை இது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ திருவாசகம் படிக்க படிக்க இனிக்கும். ஆண்டவனே சொல்கிறான். திருவாசகம் படிக்க படிக்க மனக்கனி, அப்படியே இறை அனுபவம் வரும். இது இந்த இனிப்பு இப்போ இனிப்புன்றது சில பேருக்கு தடுப்பு மருந்தாக இருக்குது. இனிப்புன்றது அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு தடுப்பு மருந்தாக வச்சுருக்காங்க. ஆனால் திருப்புகழ் என்பது திகட்டாத மருந்து. திருப்புகழ் திகட்டாத மருந்து. அதான் சொல்கிறார், திருப்புகழை படிங்கள், இது நல்ல தருணம் அருள் செய்ய, இது நல்ல தருணம். கோபம் காமம் குடிக்கெட்டு போச்சு, கொடியதோர் அகங்காரம் பொடி பொடியாச்சு. தாபமும் சோபம் தானே சென்றது, தத்துவம் எல்லாம் என் வசம் நின்றது. தத்துவம் எல்லாம் என் வசம் நின்றது, இது நல்ல தருணம் அருள் செய்ய. இப்போ திருவாசகத்தை படிக்க படிக்க மனம் கனியும். அது மனம் கனிஞ்சதுன்னு சொன்ன இந்த தாபம், கோபம், அகங்காரம், இந்த கொடிய பேயெல்லாம் விலகிடும். தத்துவம் எல்லாம் தன் வசம் சொல்கிறார், என் வசமாகிட்டு அப்படின்னு சொல்கிறார். எல்லா தத்துவங்களையும் கடக்கணும் இல்லை. நீ இந்த திருவாசகத்தை படிக்கும்போது அன்பு, உண்மை இரக்கம், உண்மை அன்பு வந்த பொழுது இந்த தத்துவம் எல்லாம் இப்போ உனக்கு மறைஞ்சிடும்ன்றார். தத்துவம் எல்லாம்
என் வசம் நின்றது அப்படின்னு சொல்கிறார். உலகத்திலே பெரிய கோபுரம் உள்ளது ஸ்ரீரங்கம், எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீரங்கம் தான் பெரிய கோபுரம். உலகத்திலே பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில். இப்போ நீயா நானான்ற மாதிரி இருக்குது. 216 அடி உயரம். அது ஏன் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாடநூலில் வரல அப்படின்னா, கோபுரம் வேறு விமானம் வேறு. விமானம் கருவறையில் இருக்குது. கோபுரன்றது மதில் சுவர் பக்கம் வெளியில் முதல் வாசப்படியில் இருக்கும், முகப்பு வாசப்படியில் இருக்கக்கூடியது தான் ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க. அந்த ராஜகோபுரம் தான் ஸ்ரீரங்கத்தில் உயரமானது. தஞ்சையில் கருவறையில் இருக்கிற கோபுரம் உயரமானது. அது கருவறையில் இருக்கிறது பேர் கோபுரம் இல்லை, விமானம். சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா வைணவமும் சைவமும் ஒன்றா இருக்கும். நடராஜரை பார்த்த உடனே பெருமாளை பார்க்கலாம். பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம், நடராஜரையும் தரிசனம் பண்ணலாம். எல்லா தரிசனமும் பண்ணுறதுக்கு அங்கே 2 பேருமே அங்கே இருக்காங்க. வைணவமும் சைவமும் ஒன்று. சிவன் கோயிலில் பெருமாள் இருப்பார். சிவன் கோயிலில் பார்த்தா பெருமாள் இருப்பார். ஆனால் பெருமாள் கோயிலில் சிவன் இருக்க மாட்டார். இதே பாருங்கள், வேற்றுமை. நீ உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவர் அப்படின்னு சாமி சொல்லலை, நம்மவர்கள் அது மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. வைணவம் வேறு சைவம் வேறு அப்படின்னு. வைணவமும் சைவமும் 2 கண்கள், வலது கண்ணு இடது கண்ணு. அதனால் வலது கண்ணு தான் சைவம், இடது கண் வைணவம். ஏன்னு கேட்டால் வலது கண் சூரியகலை, அக்னி பிழம்பாகக்கூடிய சிவன். இது சந்திரகலை, குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவர். பெருமாளுக்கு அபிஷேகமாக செய்ய மாட்டாங்க, அலங்காரம் தான் பண்ணுவாங்களே தவிர அபிஷேகம் செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கும். ஈஸ்வரனுக்கு அப்படி கிடையாது, அக்னி. இது எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அப்படியே தண்ணி அப்படி புகையாக நீராவியாக ஓடிப்போகும். இது நெருப்பு. பத்தாவதுக்கு கங்கையை தூக்கி உயர வச்சுருக்குது, சூடு தாங்கலன்னு. என்ன அப்போ அரிய விஷ்ணு ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு அரிசியை எடுத்து பிரித்து பார்த்தோம்னா அந்த நுனி பாகம் கருப்பாக இருக்கும், மீதி பூரா வெண்மையாக இருக்கும். அந்த மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டால் முளைப்பு கிடையாது. அப்போ எவ்வளோ ஒரு நுட்பமாக படிச்சிருக்கிறான் பாரு ஆண்டவன். அதனால் அரியும் சிவனும் ஒன்று தான், முருகனும் சிவனும் ஒன்று தான். முருகன் வேறு சிவன் வேறு இல்லை. முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது. முருகனுக்கும் 6 தலை, சிவனுக்கும் 6 தலை இருக்குது. இன்னொரு தலை இருக்குது, அது இதுவரையிலையும் யாரும் சொல்லலை. ஏன்னா எல்லா இடங்களையும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். அதாவது அவதாரம் அந்தந்த நேரத்துக்கு ஒரு அவதாரம். இப்போ கோயிலில் போனால் பழனிக்கு போகணும்னு சொன்னேன், காலையில் பார்க்கும்போது ஆண்டி அவதாரத்தில் இருப்பார். கோமணம் கட்டிக்கிட்டு வெறும் விபூதி அபிஷேகம் செய்வாங்க. அதுவும் கன்றினாத பசுமாட்டினுடைய சாணத்தில் தயாரிக்கக்கூடிய அந்த விபூதி தான் செய்வாங்க அபிஷேகம். ஏன்னு கேட்டால் அதுதான் வைப்ரேஷன் அதிகம், எங்கே இருக்கிற மக்களுக்கும் கூப்பிடும், அதுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். கன்றினாத பசு மாட்டினுடைய சாணம் பூமியில் படாமல் பிடிச்சி அதை இலையில் வச்சு காய வச்சு அதன் பிறகு பௌர்ணமி அன்னைக்கு அதை எரித்து வஸ்திரகாயம் பண்ணி அதுக்கு வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. அது
உடம்பு திருநீர் போட்டு ஒரு குழந்தைக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் உடம்பு சரியாயிடும், நோய் தீர்க்கும். காடுடைய சுடலை பொடி அப்படின்னும். சுடுகாட்டில் என்ன பண்ணுறாங்க, நம்ம உடலை போய் எரிச்சா ஒரு சுடலையில் பொடி சாம்பலை தான் ஆகும். அதான் முடி சார்ந்த மன்னர்களும் ஒரு நாள் பிடி சாம்பல் ஆவார். காடுடைய சுடலை பொடி பூசியவர், கரெக்டுன்னு சொல்கிறார் சிவம். காட்டில் சுடுகாட்டில் தான் சிவன் இருப்பார். இப்போ சில பேர் சுடுகாட்டுக்கே போகக்கூடாது, அங்கே அது சுடுகாட்டில் இருக்கிறது சிவன் தான், சக்தி சிவன் அங்கே தான் இருக்காங்க. அந்த காடுடைய சுடலை பொடியை தான் பூசிக்கிட்டு இருக்கார். கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்றார். அப்போ ஒரு தம்பி வாரியார் சாமி கேட்குறான், சிவன் ஒன்று சிவனும் அறியும் ஒன்று தான் சொல்கிறீங்க, ஆனால் சிவன் கோயிலில் பெருமாள் இருக்கார், பெருமாள் கோயிலில் ஏன் சிவன் இல்லை அப்படின்னு கேட்குறான். அவன் நல்ல கேள்வி தான் அது. அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அதுங்க ஒரு ஆன்மீகத்தில் அதிக இடவிடாத ஆண்டவனுடைய திருநாமத்தை சொல்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வியப்பான வார்த்தை வரும். அதுக்கு வாரியார் சாமி சொன்னாராம், சிவன் கோயிலில் பெருமாள் இருக்கார், பெருமாள் கோயிலில் சிவன் இல்லை. ஏன் பெருமாள் சிவனை வைக்கல, பெருமாள் கோயிலில் சிவனை வைக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், அண்டா உள்ள குண்டா போகும், குண்டா உள்ள அண்டா போகுமான்னு. இப்போ இது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். அண்டான்றது சிவம், குண்டான்றது விஷ்ணு, பெருமாள். அப்போ அண்டான்றது இது அகண்டது, அண்டா சராசரம் அகண்டது, இதுக்குள்ளே எல்லாம் போகும், இதுக்குள்ளேருந்து தான் எல்லாம் வந்தது, இதுக்குள்ளே எல்லாமே போகும். அண்டா உள்ள குண்டா போகும், குண்டா உள்ள அண்டா போகாது அப்படின்னு. இது எப்போ சொன்னது, வாரியார் சாமி சொன்னது தான். இதில் ஒரே ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டால், அவரே சொல்லிடுறார், சிவன் தான், சிவனுக்குள்ளே தான் எல்லாரும், பிரம்மா விஷ்ணு எல்லாமே அடக்கம். முருகனும் சிவன் வடிவந்தான். நீங்கள் ஓம் சரவணபவன்னாலும் சிவாய நமன்னு சொன்னாலும் ஒரே நிலை தான். ஓம் சரவணபவான்னு சொல்லும்போது சில பாவங்களை போக்கி யம தூதர்களை கூட விரட்டக்கூடிய வல்லமை உள்ளவர் திருத்தணி முருகன். யம தூதுவரே விரட்டக்கூடியவர், நோயை விளக்கக்கூடியவர், வள்ளல் பெருமானுக்கு காட்சி கொடுத்தவர், பாம்பன் சாமிகளுக்கு காட்சி கொடுத்தவர், அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தவர் திருத்தணி முருகன். திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்தார். எல்லா இடங்களுக்கும் 6 படையிலே முக்கியமானது எதுன்னு கேட்டால் திருத்தணி தான். அதான் பாட்டில் உடம்பாடும், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மேலே எதிர்வொலிக்கும். எங்கே ஒலிக்குது, பாட்டு எழுதணும்னா பொருத்தமாக தான் எழுதியிருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரிச்சா இங்கே திருத்தணியில் தான் எதிர்வொலிக்கும் அப்படின்னு. அதுபோல் சிவன் வழிபடும்போது பல சிரமங்கள் வரும். இந்த அசுரர்கள்லாம் திருத்தி அடிக்கிறாங்களே சிவனை, அந்த மாதிரி நிலை ஏற்படும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் முருகனை வழிபடும்போது எப்பேற்பட்ட எதிரியும் நம்மகிட்ட வரமாட்டான், நம்ம கண்டா விளைவிடுவோம். தீயினில் தூசாகும் செப்பியல் ஓரம்பாவா, பெரிய நெருப்பில் ஒரு தூசு போட்டால் என்ன பண்ணும், மறைஞ்சிடும். அதுபோல் தலையில் சடாமுடியும் கங்கையும் கொண்ட அந்த சிவனுக்கு யார் சமம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சிவனுக்கு முருகன் மட்டுமே சமம். இதெல்லாம் சான்று இருக்கு.
முருகன் தான் சிவம், சிவன் தான் முருகன். முருகன் தான் சிவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு அப்பனுக்கு. அது மட்டும் இல்லாத அவருக்கு வரக்கூடிய தொல்லைகள்லாம் நீக்குவது யாருன்னு கேட்டால் முருகன் தான். அப்போ முருகனும் சிவனும் ஒன்று. சிவனுக்கு சமமானவர் முருகன். கரெக்டுன்னு சொல்கிறார். பாம்பன் சாமிகள் முருகப்பெருமானை குமார பரமேஸ்வரன் அப்படின்னு அவர் அழைச்சார். எப்படி? குமரனாக இருக்கக்கூடிய குமர பரமேஸ்வரர் முருகர், அவர் பெரிய பரமேஸ்வரர். ரெண்டும் ஒன்று தான். அதான் அண்டான்னு சொல்லிட்டார் சாமியார், வாரியார் சாமி அண்டான்னு சொல்லிட்டார். அண்டானா அண்டாகாரம், அண்டா சராசரம், அதில் எல்லாம் போகும்ன்ட்டார். அது மாதிரி பாம்பன் சாமிகள் என்ன சொல்கிறாரு? குமர பரமேஸ்வரன், இளமையான பரமேஸ்வரன், துடிப்பான பரமேஸ்வரன், அசுரர்களை வேகமாக சென்று வெல்லக்கூடிய பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றார் பாம்பன் சாமிகள். கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. கூறும் அடியார்களுடைய வினையை தீர்க்கக்கூடியது திருத்தணி முருகன். 6 படையில் இருக்கிற முருகன் அது மட்டும் இல்லாத எங்கே இருக்கிற முருகனும் ஒன்று தான். திருத்தணிக்குன்னு ஒரு தனி சிறப்பு கொடுக்குறாங்க. திருத்தணியில் தான் வள்ளியை திருமணம் செய்கிறார். வள்ளி திருமணமே திருத்தணியில் தான் நடக்குது. அப்போ நோய்களையும் யம தூதுவர்களையும் தடுத்து நிறுத்துவான் தன்னுடைய பக்தர்களுக்கு. முருகான்னு சொல்லிட்டா, ஓம் சரவணபவான்னு சொல்லிட்டா அந்த துயரம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அருணகிரிநாதரே சொல்கிறார், என்னை இனிமையாக பாடச் சொல்லி என் நாவிலே எழுதி அவருடைய திருப்புகழை பாட சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு? சும்மா இரு அப்படின்ட்டார். நீ தான் பாட சொன்ன, நான் பாடின்னு கிடக்கிறேன்னு சொல்ல பார்த்து சொன்னாராம். பாடிட்டு இல்லை சும்மா இரு அப்படின்னாரு. சும்மா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சும்மா இருந்தால் இறைநிலை அடைஞ்சு விட்டோன்னு அர்த்தம். பவர் அதிகமாகும் சும்மா இருந்தால். அப்போ எல்லா வல்லமையும் கொடுக்கக்கூடியவர், இல்லற வாசியாக இருக்கக்கூடியவர், திருமண தோஷங்களை நீக்கக்கூடியவர், புத்திர பாக்கிய தோஷங்களை நீக்கக்கூடியவர். என்ன இந்த சகல தோஷங்களை நீக்கக்கூடியவர் செவ்வா அன்னைக்கு வழிபட்டோம்னு சொன்னால் முருகப்பெருமானை இந்த தோஷங்கள்லாம் நிற்காது. இல்லறவாசியாக செழிப்பாக இருந்து நீ உன்னுடைய பணிகளை முடித்து நீ இறைவனடி சேரலாம். ஏன்னா வள்ளல் பெருமான் கந்தக்கோட்டத்தில் ரொம்ப நாள் வழிபட்டார். கடைசி வரைக்குமே வழிபட்டார். அப்புறம் மட்டும் இல்லை, அவர் அருளை பெற்ற பிறகு அங்கே தான் வழிபட்டார். இது நல்லா உள்வாங்கி பார்க்கணும். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? முருகன் என்னுடைய வழிபடும் கடவுள். முருகனை தான் நான் வழிபட்டேன்னு சொல்கிறார். இது திரு அருட்பாலே இருக்குது, ஓரநடிகள் எழுதியிருக்கார். முருகன் எனது வழிபடும் கடவுள். திருவாசகம் என்னுடைய வழிபடும் நூல். ஞானசம்பந்தர் என்னுடைய வழிபடக்கூடிய குரு. நான் வழிபடக்கூடிய குரு ஞானசம்பந்தர்னு சொல்லிட்டார். இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்புகழ் பாட பாட எண்ணிச்சுக்கிட்டே இருக்கும். திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லு. திருப்புகழை பாட பாட வாய் மணக்குமா. அதுக்கு இதுவரைக்கும் எதுவும் நெகர் இல்லையா. அதான் சொல்லுவாங்க, மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்க, தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து போக்குங்க. அது தீராவிட்டால் இன்னைக்கு எனக்கு நல்லா எழுதினார் ஒரு பாட்டு. ஏன்னா நீ மருதமலைக்கு போகிறது பேசில்லை. மருதமலையில் நீ போய் அப்படியே வழிபட்டுட்டு டூரிஸ்ட் போயிட்டு வர்றதில்லை. இடவிடாமல் ஓம் சரவணபவான்னு நினைக்கணும். இடவிடாமல் நினைச்சுக்கணும். உண்ணும் போதும்
உருகும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் மனம் உருகும் போதும் முருகன் சிந்தனை. மனம் உருகும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் மலஜல உபாதைகள் அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் தவிர மீதி நேரம் பூரா அந்த சிந்தனையிலே இருக்கணும். எத்த வேலை செஞ்சாலும் அப்படி போனால் தான் மருதமலைக்கு போனால் அவங்க நோய் தீரும். அதுதான் அவர் பண்ணார். மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், தீராத நோய்கள் எல்லாம் தீரும் கேளுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. தீராவிட்டால் நீ போய் கேட்டால் இதான் சொல்லுவார், இடைவிடாமல் ஓம் சரவணபா சொல்லிகிட்டே இரு, எல்லா நோயும் பறந்து போகும். இப்போ ஓம் சரவணபவான்றாங்க, அரோகரான்றாங்க, ஏதோ வண்டி இருக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இந்த ஒரு முரட்டான பக்திலாம் பண்ணுறாங்க. தேங்காய் கூட தலையில் அடிச்சுக்கிறாங்க ஓம் சரவணபவா அப்படின்னு. ஏன் அவங்களுக்கு எதுவும் நடக்கலை? அந்த மந்திரமாவது நீர், இந்த திருநீர் இது அது மந்திரமாகும். என்ன வானவர் பூசும் நீர் திருநீர், அது மந்திரமாகும் நீர். அப்போ மருதமலைக்கு போகிறது இல்லை, பெருசு இல்லை. இடவிடாமல் இறைவனை சதா அந்த சிந்தனையிலே இருக்கணும். அதுதான் பெருசு. கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்படாது எதுவும் வராது, எதையும் அடைய முடியாது. எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் அடைஞ்சிருக்காங்க. அப்போ சின்னப்பா தேவர் ரொம்ப முருகன் மேலே, முருகனை தவிர சுவாமி கிருவானந்த வாரியார் மாதிரி, அருணகிரிநாதர் மாதிரி, பாம்பன் சாமிகள் மாதிரி, வள்ளல் பெருமான் மாதிரி முருகனை தவிர அவருக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. சின்னப்பா தேவர் ரொம்ப ஒரு வேலைக்கு போகணும், அன்றைக்கி இப்போ சென்னைக்கு போகணும், பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே மனம் உருகி முருகான்னு அந்த படி ஏறி மருதமலைக்கு போய் வழிபட்டுட்டுக்கு இறங்கி வர்றார். வரும்போது ஒரு இறங்கின படியில் ஒரு தீப்பெட்டி கிடந்தது. தீப்பெட்டி, இந்த தீப்பெட்டி இருக்குல்ல, அப்போல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மரத்தால் செஞ்சது தேவர் காலத்தில். அந்த தீப்பெட்டி இப்படி காலில் பட்டு தான், என்ன தீப்பெட்டி காலில் பட்டுது, கொஞ்சம் வெயிட்டாக தெரியுதுன்னு சொல்லி சரி தீக்குச்சி இருக்குதுன்னு சொல்லி எடுத்தாராம். எடுத்த உடனே அவர் மனம் மகிழ்ச்சி உண்டாகி போச்சான். தீப்பெட்டி திறந்த உடனே அவர் உள்ள திகட்டாத இன்பம் வந்துதான். அவ்வளோ இன்பமா என்னன்னு கேட்டால், ₹1 இல்லாத கஷ்டப்பட்டவருக்கு 50 ரூபாய் இருந்தது அந்த தீப்பெட்டியில். இப்போ 50 ரூபா வந்து பெரிய காசு தேவர் காலத்தில். அதுவும் சின்னப்பா தேவர்னு இந்த யானை குதிரை இப்படி விலங்குகளை வச்சு நல்ல படம் எடுத்தார். அப்போ அந்த பணத்தை எடுத்துகிட்டு சென்னைக்கு போயிட்டாராம். போயிட்டு அப்புறம் ஷூட்டிங் போயிட்டு அப்புறம் வந்தார் வச்சுக்க. அப்போ அதிலிருந்து தேவர் தான் வந்து அதுக்கு அதிகமாக ஈடுபாடு இருந்து அவர் வசதி வந்த பிறகு அவர் வறுமையெல்லாம் போயிடுச்சு. முருகனுடைய அருளால் வள்ளல் பெருமானுடைய வறுமை போச்சு, அருணகிரிநாதனுடைய வறுமை போச்சு, பாம்பன் சாமிகளுடைய வறுமை போச்சு, சின்னப்ப தேவருடைய வறுமை போய் அதன் பிறகு அவர் செல்வம் உண்டாச்சு. அப்போ இது என்ன காரணம் அப்படின்றால், இது உண்மையான அன்பு. அவர் வந்து சரவணபவான்னு சொல்லி மலை ஏறிட்டு போனார். சரவணபவான்னு அதே சிந்தனையில் இருந்தார். அதுபோல் இருக்கிற உண்மையான அடியோர்களுக்கு இறைவன் எந்த ரூபத்திலேயாவது வந்து உதவுவான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே, பாசமுள்ள மனதினிலே இறைவன் வாழ்கிறான், பாசமுள்ள மனதினிலே இறைவன் வாழ்கிறான், கருணை உள்ள நெஞ்சத்திலே கோவில் கொள்கிறான்,
கருணை உள்ள நெஞ்சத்திலே கோவில் கொள்கிறாம். இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. இதோ என் தெய்வம் இங்கே தான் இருக்குது, என் தெய்வம் என்னை கைவிடாது அப்படின்னு தேவர் மருதமலையில் நடந்து போகும்போது என் முன்னாலே அப்படின்னும்போது அவருக்கு அந்த தெய்வமானது நேராக வந்து எந்த ரூபத்திலே வந்து அது யார் கையிலே கிடைக்கக்கூடியது. இவர் காலில் வந்து தடுமாறி கிடைச்சிது. அதுபோல் உண்மை அன்பு, உண்மையான இறைவனிடத்தில் அன்பு செலுத்தணும், உண்மையான தர்மம் செய்யணும். 4 பேர் மெச்சுக்கோங்கன்னு தர்மம் செய்யறது. எங்கே யாருக்கு எந்த இடத்துல எவ்வளோ மக்கள் சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு உண்மையான தர்மம் செய்யணும். அதனால் இப்போ உலகத்தில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை அன்பு, உண்மையான தர்மம் இல்லைன்றது தான் நம் முன்னோர்கள் எழுதியிருக்காங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.